ஆமி எம்டி இல்ல மேனேஜர் இல்ல சொக்காலி பிரபு இல்ல இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு ஒண்ணா அனுப்பு. சரி சரி. ஏய் பளிங்கி என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா இடை இங்கேயில இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணனும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாலே. வாதென்னிலா உன்னை தானே வானம் தேடுது. உன் ஆசிரமத்தில் அமரு. உன் திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் நல்லா வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்க தானே? தேரதமா நினைச்சிட்ட. யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க் யூ சார். இந்த சொட்ட மண்டியா இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுப்பா. கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுல. நெக்ஸ்ட் போயிட்டு வந்து செல்லம். டேய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரிங்க. புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தர வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் தர சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதான் முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுகிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன். சார் எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். அடி காந்தா அல்லேலி குடுத்துறடி காந்தா, மோசம் பண்ணடி காந்தா, மோசம் பண்ணடி காந்தா. இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய வித்துவான ஒரு இவன் யோசிக்கிறத பார்த்தா நமக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. டேய் எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறானே. எத்தனாவது படிச்சிருக்கேன்னு கேட்டா தூங்குற. என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆரம்பமே அமர்க்கமா இருக்கு. டேய் டேய் எத மாதிரி நீ வந்துட்டடா. உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா இது காஜா டிக்கெட் தானே? டேய் ஐயோ டேய் இது ரோஜா டிவிடா. ஆமா உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம்.
கண்ணாயிரம்மா எங்க கண்ணாடிய கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? ஏன்னா, எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணனும் ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா பைட் வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவ தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடம்பாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கறேன்டா. அது உன்னால முடியாது. ஏடா, நான் சத்து 3 வருஷம். ஐயோ, இப்ப ஆவியெல்லாம் ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணி? அங்க 2000 ரூபாய், இங்க 3000 ரூபாய், ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய், வேலையை பாடுறா. ஒரு 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. காழ பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னன்னு சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன். ஆசைய காத்துல தூது விட்டு சரி, பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாரு மாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா. மாப்பிள, நான் மண்டபத்துலதான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டாரு. நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. மண்டபமா நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்பிள. ஒரு நிமிஷம். நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? அப்படியா? கொரியர்ல வந்துருமா. இன்னைக்கு வாங்கி சொன்ன உடனே நீ வாங்கிட்டு அவனுக்கு போன் பண்ணு. சரிடா. ஓகே மாப்பிள, ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவரா பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். அவங்கிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடை வாங்கி காது குத்துறீங்க. அப்ப காது குத்து 2 பேருக்குன்னு சொல்லுங்க. உன் பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன்.
யோ என்னையா இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய? இம்புட்டு திருடங்களா இருக்காங்க. நல்ல பாலிசி. அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு, சாத்து. யோ என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்கா வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க. இன்ட்டு போட்டதே மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி 3 தடவை வரானு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலிப்பிக்கிட்டே ஒருத்த வந்தா. கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்னேன். எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே, வீரான கொடையா இறக்கலாம் போல இருக்கு. என்னையா 2 பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம், சுத்தி பாக்குறதுக்கு. இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன். அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாரு. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல? முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல? இல்லையா, எங்க ஐயா ஒரு மாதிரி, அதுக்காக சொன்னேன். ஐயே வந்துட்டாருல்ல, மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு. பாரு, கல்லழகரு குதிரையில வர மாதிரி நடப்பு. ஏயா உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல? எதுக்கு சொல்றேன்னா, எங்க முதலாளி பாத்தியா கன்னத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு. ஜாக்கிரதையா இரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ புள்ளைக்கு காது குத்தணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, போட்டா மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லிருக்கேன். அநேகமா கொடுத்து திருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு. கம்பி ஸ்டாக் இருக்குல்ல? இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள வந்துட்டியா? இங்க வந்துற மாப்பிள. முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான் இருக்கு. ஆன் பண்ணி தாங்க இருக்கு. போயா. ஏங்க உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வாடா 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 நண்பா, அவத்து பண்ணா. உன் நண்பன் குசேலனுக்கு குணம்போல அள்ளி கொடுறா. வந்தாச்சா? ஒரு கம்பி மிச்சம். கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே. இறங்கி வாடா வள்ளல. என்ன யோசனை? அப்படியே திரும்பி போகுது. ஆமா ஆமா, சாதனைகள் பல பண்ணணும்னா பல சோதனைகளை சந்திச்சு தானே ஆகணும். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வாயா. இவங்க சதைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க, கம்பி எடுத்து தரேன். இந்தாங்க, உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ, எமன் பாசக்கீரை வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்கத்தாடா வந்தேன். ஏண்டா, அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புறவாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவேன். ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? ஒரு அட்வான்ஸ் போச்சேடா.